கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்தொல்லையா என்கிற தலைப்பில் இந்த 72வது எபிசோடை பார்க்கக்கூடிய உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். குடும்பத்தில் இப்போ கடன் தொல்லை இருக்குது, கடனை கட்ட முடியல, லோனை கட்ட முடியல, நிறைய ஜுவல்ஸை நான் பேங்க்கில் வச்சுட்டு இருக்கிறேன், என்னால் மீட்க முடியல, இந்த கடன் என்பது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அழிச்சிச்சு, இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, நான் ஒரு நடவனம் போல் இருக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸும் லாஸ் ஆயிடுச்சு, நான் எந்த தொழில் செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு அதில் ஆசீர்வாதம் வரலன்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்களா? உண்மையாகவே உங்களுக்கு இந்த தேவ செய்தி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் ஆகாமல் ஃபுல்லாக நீங்கள் இந்த மெசேஜை கேளுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக அது இருக்கும். ஓகேங்களா? கடன் தொல்லை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. இந்த பூமியில் பிறந்த மொத்த பேருக்குமே இந்த கடன் என்பது ஒரு தீராத ஒரு தொல்லையாக இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக கடன் தான். புத்தி தெரிந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் உழைக்கிற சம்பளத்தை எல்லாம் அந்த வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறவங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. இந்த பாதிப்பு என்பது ஆண்டவர் அறியவங்க எல்லாருக்குமே இருக்குது. தன்னுடைய வேர்வை சிந்தி கஷ்டப்பட்ட எல்லா காசும் வட்டி கட்டும்போது அதனுடைய வலி வேதனை எப்படி இருக்கு என்பதை என்னால் சொல்ல முடியல. நீங்கள் கூட ஒரு வேளை ஒரு கம்பெனியில் எங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக எடுத்து இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டு ஓன்னு அழுதுகணும் கதறினி கூட நீங்கள் இப்போ இருக்கலாம். கடன் தொல்லையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வராதா, என் வாழ்க்கை ஒரு நிம்மதியாக மாறாதா, என்னோடய குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் வராதான்னு சொல்லி ரொம்ப நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டேன். ஓகேங்களா? என்னுடைய சேனலில் ஃபுல்லாகவே இந்த கடன் தொல்லையை பற்றி தான் நான் மெசேஜ் பேசியிருக்கிறேன். கர்த்தர் என்னை பேச வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லா எபிசோடும் பாருங்கள். பார்ட் 1 இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 72வது மெசேஜில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன். ஓகேங்களா? அதனால் கடன் ஆயிடுச்சு, எனக்கு நம்பிக்கை போச்சு, இனி எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் தவறான முடிவுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நரகம் என்பது ரொம்ப கொடுமையானது. கடன் தொல்லையை விட நரகத்தில் இருக்கிற கொடுமைன்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. இப்போது கடன் தொல்லை, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, வருமானம் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, குடும்பம் இப்படி இருக்குது, எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அழுதுன்னு இருப்பீங்க. ஏன்னா கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அந்த சாத்தான் கொண்டு போயிடும். ஒரு சில பேர் கடனை வாங்கிட்டு சாப்பிட கூட வழி இல்லாமல் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சாப்பிட வருமானம் இருக்குது, கொஞ்சம் கடனை வாங்கி அப்படி இப்படி சமாளிப்பாங்க. இல்லை இந்த மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல அப்படின்னா வேறு இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. இப்படி வாங்கி அப்படி கட்டுவாங்க, அப்படி வாங்கி இப்படி கட்டுவாங்க. இப்போது எத்தனை மாதம் இப்படியே நீங்கள் இருப்பீங்க? வருஷ கணக்கில் இப்படியே இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் வரும், சமாதானம் வரும்? உங்கள் பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் ஏதாவது நன்மைகளை செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். இப்போ உங்களுடைய கடந்த கால நினைவுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. அப்போ உங்களுக்கு கடன் இருந்திருக்காது, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட ரொம்ப மனமகிழ்ச்சியாக போயிருந்துருக்கும். என்றைக்கு பிள்ளைகள் வளர 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 ஆரம்பிச்சிடும், அன்றைக்கே உங்கள் கூடவே இந்த பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு கடனை வாங்கிட்டீங்க. இப்போ கடனை வாங்கிட்டு கட்ட முடியல, என்ன செய்ய போகிறேன் எனக்கே புரியல, ஐயோயோன்னு சொல்லி நீங்கள் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இப்போ அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் மனவேதனையை மாற்றுவார். நீங்கள் நினைக்கலாம் என்னோடய வாழ்க்கை மாறாது, என் கண்ணீர் துடைக்கப்படாது, என் வாழ்க்கை சந்தோஷம் மாறாதுன்னு நீங்கள் நினச்சினுப்பீங்க. நான் சில வசனங்களை தரேன், அந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் தோற்று போகலை, நான் தோற்று போயிட்டேன், ஏமாந்துட்டேன்,
என் பணத்தை பொருள் எல்லாம் வெளியில் கொடுத்துட்டு இன்றைக்கி சாப்பிட கூட வழி இல்லாமல், ஒரு பிஸ்னஸ் கூட காசு இல்லாமல், பிள்ளைகள் கூட 10 ரூபா கொடுக்க முடியாமல் நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படாது போல், என் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட எண்டு கூட நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை கைவிட மாட்டேன். ஓகேங்களா? ஒரு முறை எலியா காலத்தில் 3 வருஷம் இந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தது. கவனிங்க, 1 நாள் 2 நாள் கிடையாது, மொத்தம் 3 வருஷம் இந்த பூமியில் மழையே பெய்யலை. 3 வருஷம் மழை பெய்யலைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஏதாவது விவசாயம் நடக்குமா? அரிசி, பருப்பு, காய்கறி ஏதாவது விளையுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ இந்த பூமியில் வறட்சி ஏற்பட்டிருக்கும். ஆண்டவர் மழைக்கு தடை போட்டார். எலியாவை கொண்டு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் நல்ல தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். 18ஆம் அதிகாரத்தில் இந்த எலியாவை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. 3 வருஷம் மழை பெய்யாது அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டார். இதை நீங்கள் இந்த 1 ராஜாக்கள் 18 ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் உள்ளத்தில் பேசிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வறுமை கோட்டு கீழே கடன் தொல்லையில் அகப்பட்டுக்குன்னு சித்திரவதை அனுபவிக்கிறீங்க. அவமான நிந்தை. உங்களுக்கு கடன் கொடுத்துவேன், உங்கள் வீட்டு வாசலில் அவன் பெரிய சண்டை வச்சுட்டு உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னென்ன பேச முடியுமோ கெட்ட வார்த்தைகளை கேட்டுட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு உங்களை அப்படியே இங்கே பாருங்கள் உடச்சிட்டு அவன் போயிருக்கலாம். நம்ம ஏன்டா இருக்கணும், நம்ம செத்துடலாம், நமக்கு வீடும் இல்லை, வாழ்க்கையும் போச்சு, பிள்ளைங்களும் பார்க்கல, வருமானமும் இல்லை, பிஸ்னஸும் லாஸு, வயசாகி போச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் கூட நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. யாரும் கலங்காதீங்க. என் அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. என் அன்பு சகோதரனே, ஏசப்பா உன் கூட தான் இருக்கிறேன். உங்களுடைய எல்லா பஞ்சத்தை மாற்ற ஆண்டவர் பெரியவராக இன்றைக்கி என் மூலியமாக உங்கள் மத்தியில் ஆண்டவர் அசைவார். அவருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாகாது. மனுஷமான பொய்யா இருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள்லாம் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்களை செய்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் உங்களை கைவிட்டிருக்கலாம். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன். இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 1 ராஜாக்களுக்கு 18 பாருங்கள். அதில் எலியா காலத்தில் 3 வருஷம் தேசத்தில் பஞ்சம். எப்படி ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரமே தண்ணி தான். தண்ணி இல்லாமல் இந்த பூமியில் எதனா செய்ய முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். தண்ணி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம். மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் தான் ஆதாரம். வாழ்வாதாரமே தண்ணி தான். அந்த தண்ணி இல்லாமல் 3 வருஷம் எப்படி வாழ முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் வானத்தை தடை போட்டு நிறுத்திட்டார், மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் இப்போ பேசுகிறாரு. இந்த ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த எலியாவுடைய சப்ஜெக்டை நல்லா பாருங்கள். எலியா ஒரு மலையுடைய சிகரத்தில் இருக்கிறார். அவரோடு கூட ஒரு உடன் ஊழியக்காரர் இருக்கிறார். 3 வருஷம் கழிச்சு ஆகாப் ராஜா எலியாவை சந்திக்கிறான். இந்த எலியா கூட இந்த ஆகாப் ராஜாவும் அந்த மலை மேலே ரதத்தில் இருக்கிற. ஓகேங்களா? இப்போ எலியா தன்னுடைய முகம் முழங்கால் பட குனிந்து இவர் ஜெபிக்கிறார். இவர் ஜெபம் பண்ண பிறகு ஒரு உடன் ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ சமுத்திர முகமாக போய் 7 தரம் பாரு அப்படின்ற. இந்த உடன்கழுவிக்காரர் 1க்கு 7 முறை போய் பார்க்குறாரு. 7ஆவது முறை அவர் பார்த்துட்டு வராரு. ஒரு கையளவுக்கு ஒரு மேகம் சமுத்திரத்திலேருந்து எழுப்பி வருவதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு எலியாவோட உடன் ஊழியக்காரர் அந்த கையளவு மேகத்தை பார்த்துட்டு எலியா கிட்ட அவர் சொல்கிறார். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறதை எழும்புகிறது என்றான். கவனிச்சிங்களா? ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இப்போது நீங்கள் உங்கள் உள்ளங்கையை கவனிங்க. இவ்வளோ தான், இந்த வீடியோவில் பாருங்கள், இவ்வளோ தான் உள்ளங்கை.
இவ்வளோண்டு உள்ளங்கை அளவுக்கு சமுத்திரத்திலிருந்து ஒரு மேகம் இப்படி தோன்றி வானத்தில் நிற்கிது. இந்த காட்சியை மலை மேலே இருந்து எலியாவோட உடையமொழிக்கார் பார்க்குறார். இப்போ இந்த உள்ளங்கை அளவுக்கு மேகம் தோன்றதால என்ன லாபம் நீங்கள் சொல்லுங்கள்? தேசத்தில் மழை பெய்யுமா? பஞ்சம் தான் மாறுமா? வறட்சி தான் மாறுமா? மாற வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் காட்டும்போது ஃபஸ்ட்டு சின்னதாக தானே காட்டுவார். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சு உடனே என்னுடைய சூழ்நிலையை மாற்றினோன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் கையளவுக்கு தான் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மேகத்தை வெளிப்படுத்தி காட்டுறார். ஆனால் எலியாவோட விசுவாசம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த கையளவு மேகம் தோண்டிச்சா, ஓகே, இப்போ நீ போய் ஆகாக்கிட்ட சொல்லு, நீ ரதத்தை பூட்டிக்கின்னு வீட்டுக்கு போ, பெருமழையோட இறைச்சலை நான் பார்க்குறேன் அப்படின்னு எலியா விசுவாசமாக அந்த இடத்துல கிரியை செய்கிறேன். இந்த விசுவாசம் இன்னைக்கு பஞ்சம், பசி, கடன் தொல்லை, வியாதி, வறுமை இப்படி பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. ஒரு கையளவு மேகம் பார்த்துட்டு பெருமழை பெய்ய போகுது அப்படின்னு எலியா அடுத்தடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார். அப்போது இந்த வேத பகுதியில் மழை பெய்ய போகுது அப்படின்னு எலியா ப்ராப்பசி உரைக்கிறார். ராஜாவை போயிட சொல்லு, மழை பெய்ய போகுது, கத்த சொல்கிறாரு, வறட்சி மாறப்போகுது, தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறான்னு சொல்லி எலியா அந்த மலையோட சிகரத்தில் ஜெபம் பண்ணி ப்ராப்பசி உரைக்கிறாரு. அதன்படியே இந்த உலகத்தில் அன்னைக்கு அந்த சமாரியாவில் ஆண்டவர் பஞ்சத்தை மாத்துறார். யோசனை பண்ணிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முழு விசுவாசத்தோடு என் தேவன் எனக்கு பெரிய காரியம் செய்வார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது, கர்த்தரால் ஆகும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? மனுஷன் நம்பக்கூடாது, நீங்கள் ஆண்டவரை நம்பணும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது, என் தேவன் எனக்கு பெரிய காரியம் செய்வார், கையளவுக்கு இருக்கிற இந்த மேகம் பெரிய கார்மேகமாக மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் விசுவாசம் வச்சு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்குள்ளாக வானம் மேகங்களாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ கையளவுக்கு தான் மேகம் இருந்தது, ஒரே நிமிஷத்தில் அந்த கையளவுக்கு இருந்த அந்த மேகம் பெரிய கார்மேகமாக தேசத்தில் அப்படியே பரவுது. வானம் ஃபுல்லாக அப்படியே கருகருத்து அப்படியே பெருமழை உண்டாகிற அளவுக்கு பெரிய பிளஸ்ஸிங் உண்டாகும். அப்போ 3 வருஷம் மழையே பெய்யாமல் இருந்த இந்த தேசத்தில் ஆண்டவர் எப்பேற்பட்ட செழிப்பை உண்டாகியிருக்கிறார் என்பதை நீங்கள் ஆவிக்குரிய கண்களில் தரிசனம் பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். நீங்கள் இப்படி தரிசனம் வெளிப்பாடுகளை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய மிராக்கிளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சொல்கிற, கர்த்தர் உங்களுடைய பஞ்சத்தையும் பசி ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் கடன் தொல்லைகள், வறுமைகளை தேவாதி தேவன் மாற்றுவார். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை மாறலை, என்னோடய பிரச்சனை மாறலை, என் போராட்டம் மாறலை, இன்றைக்கி தான் எனக்கு ஒரு செழிப்பு வரும், இன்றைக்கி தான் என் வாழ்க்கை மாறும், இன்றைக்கி தான் என்னுடைய கடன் தொல்லை மாறி நான் குடும்பமாக வறட்சி இல்லாமல் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆவியானவர் சொல்கிறாரு, ஒரே நிமிஷத்தில் அன்றைக்கி எளியா நாட்களில் நான் பஞ்சத்தையும் பசியை மாற்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் போஷித்த தேவன். மனுஷனை மாத்திரமல்ல, பறவைகள், மிருகங்களை ஆண்டவர் இந்த பூமியில் செழிப்படை செஞ்சிருக்கிறேன். நீங்கள் இருதயத்தில் விசுவாசம் வச்சு ஆண்டவர் சமூகத்தில், ஏசப்பா எனக்கு அந்த கையளவுக்கு அந்த மேகத்தை வெளிப்படுத்தி தாங்க, அந்த கையளவு மேகம் ஆண்டவரே பெரிய கார்மேகமாக மாறும், தேசத்தில் ஆண்டவரே பெரிய மழையை கொடுத்து அன்னைக்கு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த அந்த பஞ்சத்தை மாற்றினீரே அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி உங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக, உங்களுடைய கடன் தொல்லைக்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வரிகளும் மாறுவதற்காக தேவ சமூகத்தில் வானத்தை நோக்கி நீங்கள் கதறணும். ஆண்டவரை எளியா காலத்தில் அந்த உள்ளங்கை அளவுக்கு ஒரு கார்மேகத்தை உண்டாக்கி பெரிய காரியத்தை நீங்கள் செஞ்சீங்களே, இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு உள்ளங்கை அளவுக்கு தான் வருமானம், இவ்வளோண்டு வருமானத்தை வச்சுக்கின்னு என்னோடய குடும்பத்தை நான் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும், எனக்கு வருமானம் பத்தலை, அதனால் நான் கடன் வாங்கிட்டேன் ஆண்டவரே, இந்த வருமானம் தட்டுப்பாடு ஏற்பட்டதால்
எனக்கு ஒரு வீடு தேவைப்பட்டுச்சு, எனக்கு வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசை வந்தது, பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சி பண்ணணும்னு சொல்லி ஆசை வந்தது, குடும்பத்தில் நல்லது கெட்டதெல்லாம் நிறைய நடந்தது. என் வருமானம் ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்ததால் நான் தெரியாதனமாக நான் வந்து கடன் வாங்கிட்டேன். ஆனால் கர்த்தர் இந்த பாவத்தை மன்னித்து, என் குற்றத்தை மன்னித்து, ஆண்டவரே இந்த உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற என்னோடய வருமானம் ஆண்டவரே பெரிய கார்மேகமாய் ஆண்டவரை மாற ஒரு காற்றை நீங்கள் அனுப்புங்க. அன்றைக்கி பாருங்கள், அந்த உள்ளங்கையில் இருந்த அந்த மேகம் காற்று அடித்ததால் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா வானத்திலையும் அந்த கருமேகம் உண்டாகுது. ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறார்? அப்போ உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற உங்கள் வருமானம் ஏன் வானம் அளவு பெருகாது? இப்போ வருமானம் வந்துட்டால் நீங்கள் வாங்கியிருக்கிற கடனெல்லாம் அடிச்சிருவீங்க தானே? சொல்லுங்கள். நீங்கள் வாங்கியிருக்கிற கடமெல்லாம் அசல் வட்டியும் சேர்த்து நீங்கள் கொடுத்துடலாம். வருமானம் இல்லாதால தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? கடன் வாங்கிட்டு இப்போ மாட்டிக்கின்னு சிக்கிக்கின்னு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த தேவ செய்தியை பார்த்துன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எலியா காலத்திலே நான் வந்து 3 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சத்தை மாற்றி தேசத்துக்கு சேமத்தை தந்த தேவன். என் ஜனங்களை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை மறைப்பேனான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் முழு விசுவாசம் வைங்க. கர்த்தர் என்னுடைய பஞ்சத்தை பசியை மாற்றுவார், என் குடும்பத்தில் கஷ்டம் மாறும். இன்றைக்கி நான் அவமானப்பட்டு நிந்தைகளையும் அவமானத்தையும் கட்டுகளையும் உபத்திரங்களை நான் வந்து சகிச்சுன்னு இருக்கிறேன். கர்த்தர் என் சூழ்நிலை மாற்றி என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அப்படியே இந்த சத்தியத்துக்கு அர்ப்பணிக்கணும். அப்படியே நீங்கள் அர்ப்பணித்து கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்னோடய பஞ்சத்தை மாற்றுங்க, பசியை மாற்றுங்க. உள்ளங்கையளவுக்கு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த மேகம் பெரிய கார்மேகமாக மாறுதே, பெரிய கருமேகமாக அது மாறி ஆண்டவரே பெரிய மழையாய் ஆண்டவர் அது அந்த மேகத்திலிருந்து பெரிய மழையை உண்டாக்கி நீங்கள் தந்தீங்களே, இப்படிப்பட்ட அதிசயத்தை இன்றைக்கி என் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீரானால், அந்த ஆசீர்வாதமான மழை ஆண்டவரே என் எல்லைக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே பெய்யுமானால் என்னோடய குடும்பத்தில் இருக்கிற பஞ்ச பசி மாறிட ஆண்டவரே. எனக்குள்ளே ஒரு பெரிய செழிப்பை நான் பார்ப்பனே ஆண்டவரே. நான் கொடுக்குற மகளாக மாறணும்னு சொல்லி என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நீ அர்ப்பணித்து ஏசப்பா இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் இந்த 44, 45 படி என்னுடைய வறட்சியை நீங்கள் எடுத்து போட்டு என் வறட்சியை மாற்றி ஆண்டவரே என்னை செழிப்படை செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் எத்தனை பேர் உங்களை தாழ்த்துறீங்களோ இந்த ஜெபத்து மூலியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உங்கள் வருமானத்தை பெருக செய்வார். நீங்கள் வைக்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஐயோ குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பாதீங்க. ஆண்டவர் உண்மையிலேயே உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை வாழ வைப்பார். இந்த தேவாதி தேவன் அந்த எலியா நாட்களில் சமாரியாவில் இருந்த எல்லா பஞ்சத்தையும் பசியும் மாற்றி மனுஷர்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவர் அங்கே வாழ வச்சிருக்கிறார். இப்போ மழை பெஞ்ச பிறகு அந்த உலகத்தில் இருந்த வறட்சி அன்றைக்கி இருந்திருக்குமா யோசனை பண்ணி பாருங்க. அந்த வறட்சியே இல்லை, ஆண்டவர் செழிப்பை தரார். அதுபோல் இன்றைக்கி வேணால் உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கலாம். இன்றைக்கி வேணால் உங்கள் வீட்டில் அப்பம் மாவு எண்ணெய் எல்லாம் குறைபட்டு போயிருக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு நிலவரம் கூட உங்கள் வீட்டில் இருக்கலாம். நீங்கள் எல்லாரால புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார். விசுவாசத்தோடு நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி உங்களை சுத்திகரிச்சுக்கின்னு ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்பை கேட்டுட்டு ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி விடுவேன். ஆனாலும் கர்த்தர் உள்ளங்கையில் இருக்கிற உங்கள் வருமானத்தை ஆண்டவர் பெரிய மேகமாய் பரவி கிரியை செய்வார். நீங்கள் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. தேசத்துக்கே நீங்கள் பஞ்சத்தை மாற்றுகிற ஆசீர்வாதமான மழையை நீங்கள் மாறிடுவீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். யூடியூப் சேனலில் நிறைய சத்தியங்களை வெளியிட்டிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் எடுத்து கால் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் போட்டு நீங்கள் என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாம். நேரில் வரத்தாலும் நேரில் வரலாம். இல்லை ஒரு லெட்டர் மூலியமாக நீங்கள் ஜெப குறிப்பு எழுதி என்னுடைய விலாசத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஓகேங்களா? அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். காட் bless you. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.